கௌதம் மீடியா செல்லக்குட்டி. ஸோ 10th சோல் சயின்ஸ்க்கான அஃபீஷியல் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். அண்ட் கிரேஸ் மார்க்ஸ் இருக்கான்னு சொல்லி எல்லா அப்டேட்ஸும் பார்க்க போகிறோம்ப்பா. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். எக்ஸாம்லாம் சூப்பராக இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் முடிஞ்சிச்சு போகிற வழியா. ஸோ சூப்பர் எக்ஸாமில் எப்படி எழுதுனீங்க எல்லா எக்ஸாமும் சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கான அடுத்தடுத்த பேப்பர் வேல்யூஷன் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் மட்டும்தான் வரப்போது கௌதம் மீடியா சேனலில். ஸோ அந்த 4 வருஷம் அப்டேட் பண்ணிருக்கோம். இந்த வருஷம் அப்லோட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேப்பர் வேல்யூஷன் ரிசல்ட் டேட்டு துல்லியமாக தெரிஞ்சுக்க. ஓகேங்களா? ஸோ ஓகே 1 மார்க் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ. அண்ட் செகண்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் அனுப்புறது பண்ணால் நம்ம நண்பர் தான் ஒருத்தர். ஸோ அவர் தேங்க்யூ அவருக்கு. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி. ஓகேங்களா? 1991 வென் வாஸ் த வார்சே பேட் டிசால்வ்டு. அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயானந்தா சரஸ்வதி. ஹூ வாஸ் த ஆன்சர் ஆஃப் த புக் சத்யராதா பிரகாஷா. ஓகே. அடுத்து ஃபிஃப்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த மிலிட்டன் நேஷனாலிட்டி ஃப்ரம் தி ஃபாலோயிங். பிட்டின் சந்திரா பால். ஸோ தேர்ட் ஒன் ஆன்சர். அடுத்து 6th ஒன் பாருங்கள். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காஸ் ரெயின்ஃபால் இன் டேஸ் பஞ்சாப். தேர்ட் ஒன் ஆன்சர். அண்ட் 7th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ ஆரவல்லி சாயில் இல்லை சாரி அலுவாயில் சாயில். இந்த சாயில் ஃபார்ம்டு பை ரிவர்ஸ் ஆர் டேஸ் அதுதான். ஓகேங்களா? ஸோ அடுத்து 8th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த மோஸ்ட் அபண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் டேஸு சன்னு. ஓகேங்களா? அடுத்து 9th ஒனுக்கு த மேஜர் இம்போர்ட் ஐட்டம் ஆஃப் இந்தியா இஸ் டேஸ் பெட்ரோலியம். பெட்ரோலியம் தான் இப்போ தட்டுப்பாடாக போயிட்டுருக்கு. மிகப்பெரிய ஒரு வார் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் எப்படி ஆக போகுதுன்ட்டு. அடுத்து 11 பாருங்கள். நம்பர் ஆஃப் மேஜர் அண்டு மைனர் போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் 3 and 15. அடுத்து த கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை தி டேஸ் பிரசிடென்ட்டு. ஸோ எத்தனை ஒன்றா கரெக்டாக எழுதுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து 12 பாருங்கள். ஹவு மெனி இந்தியன் ஸ்டேட்ஸ் ஹேவ் தே பவுண்ட்ரி வித் நேபாள் 5. அப்புறம் பிரைமரி செக்டார் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அடுத்து 14 ஹூ கிராண்டட் த இங்கிலீஷ் கோல்டன் ஃபயர்மேன் இன் 1962. சுல்தான் ஆஃப் கோல்கண்டா. இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ 14 1 மார்க்கு இல்லை எப்படி எழுதிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். 2 மார்க் பொறுத்தவரைக்கும் எழுதிருப்பீங்க. கிரேஸ் மார்க் கொஞ்சம் வந்து சரின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து செக் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. ஓகேங்களா? எல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது. கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்க? ரைட்டாக ஷார்ட் நோட்டான்னு சிப் கோட் கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து 5 மார்க் கம்பல்சரி. 5 மார்க் கம்பல்சரி மேப் தான் கேட்பாங்க. சிம்பிளாக தான் இருக்குது எல்லாமே. ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி தான் கம்பல்சரி. ஓகே. இல்லை அது இல்லை 42. ஓகே. இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி மேப்பு. அதுக்கப்புறம் டைம் லைன் எப்பயும் போல் 41. ஓகே. சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. 8 மார்க்கில் மேப் ஒன்று கேட்டிருப்பாங்க. இன்னொன்று வந்து சென்டென்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேப்பா. இல்லை எக்ஸாம்லாம் சூப்பராக இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கிரேஸ் மார்க்ஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு நான் நாளைக்கு கொடுக்குறேன். அண்ட் பேப்பர் வேர்ஷன் அப்டேட்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஓகேவா? ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ். ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோ பதிவு சந்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.